இந்த பாடத்தில் இயற்கணித பகுதியில் காரணிப்படுத்துக கணக்குகளை நம்ம செய்ய போகிறோம். x³ + x² + x - 14 காரணிப்படுத்துக. இந்த கணக்கில் x³ கெழு +1, x² கெழு +1, x கெழு +1, மாறிலி உறுப்பு -14, கெழுக்கள் மற்றும் மாறிலி உறுப்புகளை அதன் அடையாளத்தோடு எடுத்து எழுத போகிறோம். x³ கெழு, x² கெழு, x கெழு, மாறிலி உறுப்பு. இப்போ டாம் வகுத்தல் செய்ய போகிறோம். இங்கு 0 எழுதிக்க போகிறோம். இந்த இரண்டு எண்களின் கூடுதல் காண வேண்டும். +1 0 கூட்டினால் விடை +1. மாறிலி உறுப்பு மற்றும் எல்லா உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதற்காக கெழுக்கள் மற்றும் மாறிலி உறுப்புகளை எடுத்து எழுதிக்கிறோம். x³ கெழு, x² கெழு, x கெழு, மாறிலி உறுப்பு. முதல் இரண்டு எண்ணின் கூடுதல் காண வேண்டும். அடையாளம் ஒரே மாதிரி இருப்பதால் கூட்ட வேண்டும். ஒன்றையும் கூட்டினால் 2, அடையாளம் பிளஸ் இருப்பதால் +2. அடுத்த இரண்டு எண்ணின் கூடுதல் காண போகிறோம். இங்கே அடையாளம் மாறுபட்டிருக்கு. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். 14லிருந்து 1 கழித்தால் 13. பெரிய எண்ணின் அடையாளம் -13. அடுத்ததாக இந்த இரண்டு எண்களின் கூடுதல் காண போகிறோம். இங்கே அடையாளம் மாறுபட்டிருப்பதால் 13லிருந்து 2 கழித்தால் 11. பெரிய எண்ணின் அடையாளம் -11. இங்கு நமக்கு மாறிலி மற்றும் எல்லா உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் 0 வராத காரணத்தால் x - 1 என்பது ஒரு காரணியாக இருக்காது. எனவே +1 என்ற எண்ணால் வகுக்க முடியாது. அடுத்ததாக x³ கெழு, x கெழுவின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். அடையாளம் ஒரே மாதிரி இருப்பதால் கூட்டணும். 1 கூட்டினா 2, ப்ளஸ் அடையாளம் இருக்கிறதால் +2. அடுத்ததாக மாறிலி உறுப்பையும் x² கெழுவையும் நம்ம கூட்ட போகிறோம். அடையாளம் மாறுபட்டு இருப்பதால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். 14லிருந்து 1 கழித்தால் 13. அடையாளம் -13. மாறிலி உறுப்பு மற்றும்